வணக்கம் நண்பர்களே. உங்களோட உடல் நலம் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நம்ம வீட்டுல தினமும் சாப்பிடுற ஒரு முக்கியமான உணவு என்னன்னா அது துவரம்பருப்பு. சாம்பார், பருப்பு சாதம், குழம்பு இவையெல்லாம் நம்ம வாழ்க்கையில தினமும் வரும். ஆனா ஒரு முக்கியமான கேள்வி, நம்ம வாங்குற துவரம்பருப்பு பாலிஸ்டா இல்ல அன்பாலிஸ்டா? இந்த ரெண்டு பருப்புகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? சிலர் பாலிஸ்ட் பருப்பு தான் நல்லா இருக்கும், சுத்தமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னும் சில பேரு அன்பாலிஸ்ட் தான் ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மைதான் என்ன? பாலிஸ்ட் பருப்பு சாப்பிட்டா உடல்ல என்ன நடக்கும்? அன்பாலிஸ்ட் பருப்பு ஏன் டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்றாங்க? எந்த பருப்பு தான் உண்மையிலேயே பாடிக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும்? அது மட்டும் இல்லாம நிறைய பேர் செய்யற ஒரு பெரிய தவறு இருக்கு, அது நம்ம ஹெல்த்துக்கு பாதிப்பை கூட ஏற்படுத்தலாம். அதனால இந்த வீடியோல பாலிஸ்ட் துவரம்பருப்பு, அன்பாலிஸ்ட் துவரம்பருப்போட டிஃபரன்ஸ், நியூட்ரிஷன் டிஃபரன்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ், இந்த ரெண்டு பருப்புல எந்த பருப்பு தான் பெஸ்ட், வாங்கும்போது எப்படி கவனிச்சு வாங்கணும்னு எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோட முடிவுல இனிமே எந்த துவரம்பருப்பு வாங்கணும்னு கிளியரா தெரிஞ்சிடும். ஒரு வீடியோ உங்க ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் துவரம்பருப்புனா என்னன்னு பார்ப்போம். துவரம்பருப்புனா இந்தியாவில் அதிகமா பயன்படுத்தப்படுற ஒரு பருப்பு வகை. இதை இங்கிலீஷ்ல பீஜியன் பீஸ் இல்லைன்னா டூடால்னு சொல்லுவாங்க. இதுல புரோட்டீன், ஃபைபர், அயன், பொட்டாசியம், விட்டமின் பி மாதிரியான நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு. அதனாலதான் துவரம்பருப்பு ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன் ஃபுட்னு சொல்றோம். வெஜிடேரியன் டயட் ஃபாலோ பண்றவங்களுக்கு இது ஒரு முக்கியமான புரோட்டீன் சோர்ஸ். அடுத்ததா பாலிஸ்ட் துவரம்பருப்புனா என்னன்னு பார்ப்போம். பாலிஸ்ட் பருப்புனா பருப்பை ஃபேக்டரியில ப்ராசஸ் பண்ணும்போது அதுக்கு மேல இருக்கிற நேச்சுரல் லேயரை ரிமூவ் பண்ணி அதை ஸ்மூத்தா மாத்துவாங்க. சில நேரங்கள்ல ஆயில் பாலிஷ், வாட்டர் பாலிஷ் பண்ணுவாங்க. இதனால இந்த துவரம்பருப்பு கலர் பிரைட்டா இருக்கும், கண்ணுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம சீக்கிரமாவே வெந்துடும். ஆனா ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு, இந்த பாலிசிங் ப்ராசஸ்ல நிறைய நியூட்ரியன்ஸ் குறைஞ்சு போகும். அடுத்ததா அன்பாலிஸ்ட் துவரம்பருப்புனா என்னன்னு பார்ப்போம். அன்பாலிஸ்ட் பருப்புனா எந்த ஒரு கெமிக்கல் பாலிஷும் இல்லாம நேச்சுரல் ஃபார்ம்லயே வச்சிருக்கிறது. இதுல நேச்சுரல் ஃபைபர் இருக்கும், நியூட்ரியன்ஸ் அதிகமா இருக்கும், ப்ராசஸிங் குறைவா தான் இருக்கும். அதனால நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட்ஸ் கூட அன்பாலிஸ்ட் பருப்பு தான் பெஸ்ட்னு சொல்றாங்க. அடுத்ததா பாலிஸ்ட் பருப்புக்கும் அன்பாலிஸ்ட் பருப்புக்கும் இருக்கிற முக்கிய வித்தியாசத்தை பத்தி டீடைலா பார்ப்போம். இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, பாலிஸ்ட் துவரம்பருப்புக்கும் அன்பாலிஸ்ட் துவரம்பருப்புக்கும் இடையில உண்மையிலேயே என்ன வித்தியாசம் தான் இருக்கு? வெளியில பார்க்கும்போது ரெண்டு பருப்பும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா உண்மையை சொல்லணும்னா அதோட ப்ராசஸிங் டிஃபரன்ஸ், நியூட்ரிஷன்ல டிஃபரன்ஸ், டைஜஷன் டிஃபரன்ஸ், ஹெல்த் இம்பாக்ட்னு இந்த 4 விஷயங்கள்ல ரொம்ப பெரிய டிஃபரன்ஸே இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராசஸிங் டிஃபரன்ஸ், அதாவது தயாரிப்பு முறையில் உள்ள வித்தியாசத்தை பார்ப்போம். பாலிஸ்ட் துவரம்பருப்புனா ஃபேக்டரியில ப்ராசஸ் பண்ணும்போது பருப்புக்கு மேல இருக்கிற நேச்சுரல் அவுட்டர் லேயர் ரிமூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது ஆயில் பாலிஷ், வாட்டர் பாலிஷ், சம்டைம்ஸ் பவுடர் பாலிஷ் கூட பண்ணி ஸ்மூத்தா மாத்துவாங்க. அதனாலதான் இந்த பருப்பு ஷைனியா இருக்கும், யூனிஃபார்ம் கலரா இருக்கும், மார்க்கெட்ல அட்ராக்டிவ் ரொம்ப இருக்கும். ஆனா இந்த ப்ராசஸ்ல நிறைய நேச்சுரல் நியூட்ரியன்ஸ் குறைஞ்சு போகும். அன்பாலிஸ்ட் துவரம்பருப்பு, அன்பாலிஸ்ட் பருப்புல எந்த எக்ஸ்ட்ரா பாலிஷ் ப்ராசஸ் இல்லாம நேச்சுரல் ஃபார்ம்ல இருக்கும். இதுல அவுட்டர் லேயர் மோஸ்ட்லி இன்டாக்டா இருக்கும். அதனால நேச்சுரல் ஃபைபர் இருக்கும், நியூட்ரியன்ஸ் அதிகமா இருக்கும், கெமிக்கல் ப்ராசஸிங் குறையும். அடுத்ததா நியூட்ரிஷன் டிஃபரன்ஸை பத்தி பார்ப்போம். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். துவரம்பருப்புல பொதுவா புரோட்டீன், ஃபைபர், அயன், பொட்டாசியம், மெக்னீசியம், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மாதிரியான நியூட்ரியன்ஸ் இருக்கு. ஆனா பாலிசிங் ப்ராசஸ் நடக்கும்போது சில நியூட்ரியன்ஸ் குறைய வாய்ப்பு இருக்கு. பாலிஸ்ட் பருப்புல ஃபைபர் குறையும், சில விட்டமின்ஸ் குறையும், மினரல்ஸ் ஸ்லைட்லியா ரெடியூஸ் ஆகும். அன்பாலிஸ்ட் பருப்புல ஃபைபர் அதிகமா இருக்கும், விட்டமின்ஸும் அதிகமா இருக்கும், மினரல்ஸ் அப்படியே இருக்கும். அதனால நியூட்ரிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அன்பாலிஸ்ட் பருப்பு தான் பெட்டர் சாய்ஸ். அடுத்ததா டைஜஷன் டிஃபரன்ஸா பார்ப்போம். டைஜஷனுக்கு ஃபைபர் ரொம்பவே முக்கியம். பாலிஸ்ட் பருப்புல ஃபைபர் கம்மியா இருக்கிறதுனால சிலருக்கு டைஜஷன் ஸ்லோவாகலாம், சிலருக்கு ப்ளோட்டிங், ஹெவினஸ் ஃபீல் வரும். ஆனா அன்பாலிஸ்ட் பருப்புல ஃபைபர் அதிகமா இருக்கு, அதனால டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும், கட் பாக்டீரியா சப்போர்ட் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் குறையும். அதனால டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு அன்பாலிஸ்ட் பருப்பு தான் நல்லது. அடுத்ததா பிளட் சுகர் இம்பாக்ட் பத்தி பார்ப்போம். இது டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு ரொம்பவே முக்கியம். பாலிஸ்ட் பருப்புல ஃபைபர் கம்மியா இருக்கிறதுனால கார்போஹைட்ரேட் அப்சார்ப்ஷன் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். இதனால பிளட் சுகர் ஸ்பைக் ஆகலாம். ஆனா அன்பாலிஸ்ட் பருப்புல ஃபைபர் அதிகமா இருக்கு, அதனால டைஜஷன் ஸ்லோவா நடக்கும், சுகர் ரிலீஸ் ஸ்லோவாகும், பிளட் சுகர் ஸ்டேபிளா இருக்கும்.
அதனால டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு அன்பாலிஷ்டு பருப்பு தான் சேஃபான ஆப்ஷனா இருக்கும். அடுத்ததா அப்பியரன்ஸ் டிஃபரன்ஸ் பத்தி பார்ப்போம். இது வாங்கும்போது தெரியிற டிஃபரன்ஸ். பாலிஷ்டு பருப்பு பிரைட்டா எல்லோ கலர்ல இருக்கும், ஷைனி லுக்கா இருக்கும், ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கும். அன்பாலிஷ்டு பருப்பு டல் எல்லோ கலர்ல இருக்கும், ஷைனி லுக் கம்மியா தான் இருக்கும், நேச்சுரல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அடுத்ததா குக்கிங் டிஃபரன்ஸா பார்ப்போம். பாலிஷ்டு பருப்பு சீக்கிரமாவே குக் ஆகும், சாஃப்டா இருக்கும். அன்பாலிஷ்டு பருப்பு குக் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும், ஊற வச்சு சமைச்சா ஈஸியா குக் ஆகும். லாங் டேர்ம் ஹெல்த் டிஃபரன்ஸை பத்தி பார்ப்போம். தினமும் நாம சாப்பிடுற ஃபுட்ன்றதுனால லாங் டேர்ம் ஹெல்த் இம்பாக்ட் ரொம்பவே முக்கியம். பாலிஷ்டு பருப்புல நியூட்ரிஷன் ஸ்லைட்லியா குறைய வாய்ப்பு இருக்கு. அன்பாலிஷ்டு பருப்புல நேச்சுரல் நியூட்ரியன்ஸ் இருக்கும், பெட்டர் டைஜஷன், லாங் டேர்ம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நிறைய பேர் பண்ற முக்கியமான மிஸ்டேக்கை பத்தி பார்ப்போம். பருப்பை வாஷ் பண்ணாம அப்படியே குக் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாம குக் பண்றதுக்கு முன்ன 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு சமைக்க ஆரம்பிங்க. துவரம் பருப்பு யாருக்கு அதிக நன்மை தரும்னு பார்ப்போம். துவரம் பருப்பு எல்லாருக்குமே நல்லதுதான். குறிப்பா குழந்தைகள், அத்லெட்ஸ், வெஜிடேரியன் டயட் ஃபாலோ பண்றவங்க, வயசானவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது. இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லைன்ல சொல்லணும்னா பாலிஷ்டு பருப்பு அட்ராக்டிவ் லுக் இருக்கும், ஃபாஸ்ட் குக் ஆகும், ஆனா நியூட்ரிஷன் ஸ்லைட்லியா கம்மியா தான் இருக்கும். ஆனா அன்பாலிஷ்டு பருப்பு நேச்சுரலா இருக்கும், நியூட்ரிஷன் அதிகமா இருக்கும், ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அதனால டெய்லி யூஸ்க்கு அன்பாலிஷ்டு துவரம் பருப்பு தான் பெஸ்ட் சாய்ஸ். நீங்க உங்களோட வீட்டுல பாலிஷ்டு துவரம் பருப்பா இல்ல அன்பாலிஷ்டு துவரம் பருப்பு யூஸ் பண்றீங்களான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க இல்லாம இந்த சேனல் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.